என் இனிய தமிழ் மக்களே, இப்படி சொல்லுகிற இந்த போலி போராளி பாரதி ராஜா பல பேரை கதாநாயகிகளை தமிழ் திரைப்பட உலகத்துக்கு கொடுத்தவர். ஒரு தமிழச்சியை கூட கதாநாயகியாக்கலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு மேலே இருக்கு. ரேவதி, ராதா, ரஞ்சிதா, ராதிகா, ரேகா, ரதி, கஜோலா, அகர்வால், பிரியாமணி, இந்த பட்டியலில் ஏன் ஒரு தமிழச்சியோடு இல்லை? வசதி இருக்கிறவங்க தான் கார வீடு போட முடியும். இந்த கார வீட்டையே கணக்காரன் கொடுத்துட்டு ஊருக்கு போனால் போலி போராளியாக வேஷம் கட்டுவதில் தான் பாரதி ராஜா அவருடைய உண்மையான முகம் இன்றைக்கு கிழிந்து தொங்குது. நான் தான் அந்த கதைக்கு சொந்தக்காரன் பாரதி ராஜா சொல்கிறார். பாரதி ராஜாவுக்கும் பாலாவுக்கும் குரு சிஷிய சண்டை ஒரு காலகட்டத்தில் எதிரெதிர் சண்டையாக மாறும். ஈசிஆர் பங்களாவில் தான் அவருடைய எல்லா விளையாட்டுகளும் கருத்தை ஆணித்தனமாக சொல்லுவார், என் இனிய தமிழ் மக்களேன்னு. அப்போ அரசு உள்ளே வந்துன்னா அப்படியே ஆஃப் ஆயிடும். கமலஹாசன் இதே கதை தான், ரஜினிகாந்த் இதே கதை தான். அந்த தெம்பும் திராணியும் இல்லாதவர்கள் தான் திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள். அவர் ஒரு பொண்ணை கதாநாயகி ஆக்கலான்னு தயார் பண்ணுறாரு. அதை பாரதி ராஜா ஈஸியார் காட்டேஜி கூட்டிகிட்டு போயிட்டாருன்னு ஒரு புகார். பிகின் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக நம்மளோட இடந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இயக்குனர் இமயம் என்று எல்லா நாளும் போற்றப்படும் நபர் தான் பாரதி ராஜா அவர்கள். இவர் தமிழ் சினிமா மட்டும் என்றாம தெலுங்கு, ஹிந்தி சினிமாவில் கூட நிறைய சாதனைகள் படைச்சிருக்காரு. அவருடைய சினிமா உலகம் ஆசை எங்க ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சதுங்கிறத எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இல்லை, பாரதி ராஜா என் இனிய தமிழ் மக்களே, இது அவருடைய வசனம். இயக்குனர் இமயம், இது பாரதி ராஜாவினுடைய அடையாளம். இந்த பாரதி ராஜா என்கின்ற இளைஞனுடைய பெயர் சின்னசாமி. தேனி அல்லி நகரம், இது இவருடைய பூர்வீகம். இந்த அல்லி நகரத்து சின்னசாமி பள்ளி காலத்தில் படிக்கிற காலத்திலேயே நாடகத்தின் மீது இசை மீது ஆழ்ந்த பற்று கொண்டவர். நீங்கள் நாலாவது படிக்கும்போதே 9 வயசு இல்லை 8 வயசு பள்ளிக்கூட நாடகத்தில் தமிழ் ஆசிரியரால் பயிற்றுவிக்கப்பட்டு பள்ளிக்கூட நாடகத்தில் சிறந்த இயக்குனர், நடிகர், பாடகர் இதுக்கு பரிசு வாங்கியிருக்கார். நீங்கள் இதுதான் இவரை எங்கே தள்ளி விட்டது? சென்னை நோக்கி நகர வைத்தது. சென்னைக்கு வந்தவர் திரைப்பட உலகம் அவரை உடனே ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை வாரி அணைத்து கொள்ளவில்லை. இப்போ இவர் அல்லி நகரத்தில் படித்து ஒரு சுகாதார ஆய்வாளராக அரசு ஊழியராக இருக்கார். அந்த காலகட்டத்தில் பண்ணைப்புறத்தில் இளையராஜா ஒரு கம்யூனிஸ்ட்டு பாடகர்கள், அவங்க அண்ணன் பாவலர் வரதராஜா, பாஸ்கர், இளையராஜா, கங்கை அமரன் எல்லாருமே ஒரு கம்யூனிஸ்ட்டு பாடகர்கள். இந்த கம்யூனிஸ்ட்டு பாடகர்களும் பாரதி ராஜாவுக்கும் ஆரம்பத்திலேருந்தே நட்பு உண்டு. இந்த நட்பு பாரதி ராஜா சென்னைக்கு வந்த பிறகு இவர்களையும் சென்னைக்கு அழைத்து வந்தது அந்த நட்பு தான். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இளையராஜா, கங்கை அமரன், பாரதி ராஜா அனைவருமே ஒரே அறையில் தங்கியிருந்திருக்காங்க சினிமா வாய்ப்பு தேடுகிற பொழுது. அப்போ பண்ணைபுரமும் அல்லி நகரமும் ஒரே அறை, ஒன்றாக நட்பாக இருந்திருக்காங்க. இதுதான் இப்போ சென்னைக்கு வருவதற்கு அவரை எது தள்ளியதுன்னா சினிமா ஆர்வம் தான். அவங்க அப்பா ஒரு லாரி வச்சு ஒரு நடுத்தர குடும்பமாக இருந்திருக்கார். லாரி வாடகை, லாரி தொழிலில். ஆனால் ஒரு காலகட்டத்தில் வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் தேனியில் அந்த வீட்டை கடன்காரனை கொடுத்துட்டு கண்ணீரும் கம்பளையோடு போன குடும்பம் தான் பாரதி ராஜா குடும்பம். அந்த காலத்தில் அவங்க வீட்டில் ரேடியோ பெட்டி இருந்து காரை வீட்டை சார்ந்தவர்.
மண் வீடு தான் அன்றைக்கி இப்போ வீடுகள் குடிசை வீடு, அப்புறம் மண் வீடு, அப்புறம் காரை வீடு. சிமெண்ட் போட்டால் அது காரை வீடு. வசதி இருக்கிறவங்க தான் காரை வீடு போட முடியும். இந்த காரை வீட்டையே கடைக்காரனுக்கு கொடுத்துட்டு ஊருக்கு போனால் அவர் ஒரு காங்கிரஸ் பற்றாளர். அவங்க அப்பா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். இப்போ இவருக்கு அந்த தேசிய சிந்தனை தான் இருந்தது. இந்த தேசிய சிந்தனை காங்கிரஸ் சிந்தனை இருந்த பாரதி ராஜா இவர் பிறந்தது 42. 62 காங்கிரஸ் பிரச்சாரராக இருந்திருக்கார். காங்கிரஸ் பிரச்சாரத்துக்கு போனால் காசு கிடைக்கும் 20 வயசில். இப்படிப்பட்டவர் சென்னைக்கு வந்த புதுசில் திரைப்படத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இவருக்கு ஒரு உதவியாளராக இருந்த பெட்ரோல் பங்கில் வேலை செய்து, கடையில் வேலை செய்த போது இந்த சினிமா ஆர்வம் காரணமாக இருந்த நந்தகுமார் தான் நீங்கள் கன்னட இயக்குனர் அந்த புட்டநாட்டை அனுப்புகிறார். அங்கே போய்தான் இவர் சினிமாவை கற்றுக்கொள்கிறார். சிவாஜி ஒரு படம் எடுக்கும்போது சொன்னாராம், நான் நடிக்கத்தான் வந்தேன், ஏண்டா உங்கள் ஊரில் கண்ணாடியெலாம் இல்லையா? பாரதி ராஜா போச்சு அவர் கேட்டது, உங்கள் ஊரில் கண்ணாடியெலாம் இல்லையா? கண்ணாடி நீ பார்த்ததே இல்லையா? பார்த்தது சினிமாக்கே வந்திருக்க மாட்டேன் நடிக்கிறது. கல்லுக்குள் இறங்குற படத்தில் அருணா கதாநாயகியோடு இவர் நடிக்கிறார், அது எடுபடலை. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் சினிமா அறிமுகம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் ஒரு ட்ராக் சிங்கர். அதாவது இப்போ பாடகருக்கு முன்பு இப்போ டம்மி ட்ராக் போடுவாங்க, ட்ராக் சிங்கர்னு அதுக்கு பேர். அவர் மூலம்தான் இவர் திரைப்பட டைரக்டரான புட்டநாட்டை போய் தொழிலை கற்றுக்கிறார். தொழிலை அதாவது புட்டனா மலையாள பட டைரக்டர் கிருஷ்ணா நாயர், எம்ஜிஆர் வச்சு படம் பண்ண ஜெகநாதன், புள்ளையா தெலுங்கு, இப்படி இத்தனை பேர்ட்டையும் தொழில் கற்றுக்கிறார். இதுதான் இவருக்கான அடித்தளம். இப்போ அன்றைக்கி டி நகரில் ஒரு நண்பர் படம் எடுக்கணும்னு ஒரு பெரிய முயற்சியோடு இருக்கார். அந்த படத்துக்கு பட்ஜெட்டு சில லட்சங்கள் தான், கோடிகள்லாம் கிடையாது. அந்த படத்துக்கு கமல், ஸ்ரீதேவி, ரஜினி 3 பேரும் அந்த படத்தில் அப்போ வளர்ந்து வருகிற கலைஞர்கள். அன்றைக்கி சம்பளமே லட்ச ரூபா தான் எல்லாத்துக்கும், ஸ்ரீதேவிக்கு, ரஜினிகாந்துக்கு, கமலஹாசனுக்கு. அந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேர் மயிலு. மயிலு தான் 16 வயது நிலை மாறிப்போகுது. அந்த மயிலு படம் கமலஹாசன் சப்பானி, ரஜினி வில்லன், இப்படி அந்த படம் தான் பாரதி ராஜாவுக்கு ஒரு பெரிய மைல்கல்லாக அமைந்த ஒரு பெரிய ஹிட்டு படம். 16 வயதில் இன்னைக்கு வரைக்கும் அந்த வசனம் ரஜினியாக இருக்கட்டும், ஸ்ரீதேவியாக இருக்கட்டும், கமலாக இருக்கட்டும், அத்தனை பேருக்குமே ஒரு பெரிய மறு வாழ்க்கையை கொடுத்த படம் 16 வயதில் இல்லை. அடுத்த அலைகள் ஓய்வதில்லை. கார்த்திக்கு கதாநாயகன், ராதா கதாநாயகி, தியாகராஜன் வில்லன், இப்படி அத்தனை பேருக்குமே அடுத்த மைல்கல் 16 வயது நிலைக்கு அடுத்து அலைகள் ஓய்வதில்லை. அலைகள் ஓய்வதில்லைக்கு பிறகு அடுத்த படம் கிழக்கே போகும் ரயில். கிழக்கே போகும் ரயில் படம் முழுக்க ஏவிஎம் செட்டிலிருந்து கிராமத்துக்கு கேமராவை கொண்டு போனவர் பாரதி ராஜா. ஏவிஎம் சரவணன் சொல்லுவாய், அப்போ எல்லாம் இங்கே படம் எடுத்துகிட்டு இருந்தானுங்க, இப்போ யாருமே இங்கே படம் எடுக்க வர்றதில்ல, எல்லாம் கேமரா தூக்கிட்டு ஊருக்கு போயிடுறாங்கப்பா, இதுக்கு நீதான் காரணம், என்னுடைய தியேட்டரை மூட வச்சதே நீதான், ஏவிஎம் சரவணன் செல்லமாக சொல்லுவாராம் பாரதி ராஜா கிட்ட. அப்போது கிழக்கே போகும் ரயில் படம் முழுக்க கிராமத்து பின்னணியில் கிராமத்தை நகரத்துக்கு கொண்டு வந்த படம் தான் கிழக்கே போகும் ரயில். நீங்கள் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டர் இருக்காருன்னா ப்ரொடியூசரு, ஏப்பா ஃபஸ்ட்டு காப்பி எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்துரு, நான் 30 லட்சத்துக்கு எடுக்கிறேன், 20 லட்சத்துக்கு எடுக்கிறேன், எவ்வளோ வேணும் எடுக்கிறேன், ஃபஸ்ட்டு காப்பி உனக்கு 50 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்றேன். இது சிஸ்டத்தை கொண்டு வந்தவரே பாரதி ராஜா தான். அன்றைக்கெல்லாம் ஒரு தயாரிப்பாளர் இருப்பார், தயாரிப்பாளர் ஒரு மேனேஜர் போட்டு எவ்வளோ செலவாகுதோ அதெல்லாம் கணக்கு போட்டு கொடுப்பார். ஆனால் ஃபஸ்ட்டு காப்பி 50 லட்சம், ஃபஸ்ட்டு காப்பி 1 கோடி, ஃபஸ்ட்டு காப்பி 2 கோடி, இப்படி முதல் பட பிரதியை
25 லட்சத்துக்கு 50 லட்சத்துக்கு என்னால் முடிக்க முடியும், மீதியை நான் பார்த்துக்கிறேன், நீ எனக்கு பணத்தை கொடுத்துருப்ப, இடத்த காலி பண்ணு. தயாரிப்பாளர்களை முழுக்க முழுக்க ஓய்வெடுக்க சொன்ன ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதி ராஜா தான். ஃபஸ்ட்டு காப்பி சிஸ்டத்தை இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. 50 கோடி 100 கோடி 200 கோடி 300 கோடின்னு ஃபஸ்ட்டு காப்பி சிஸ்டம். இதை அறிமுகப்படுத்தியவர் பாரதி ராஜா. பாரதி ராஜா பொறுத்த வரைக்கும் இந்தி படம் எடுக்கிறார். செல்லா சலான் ஒரு படம், அந்த படம் ஓடலை. கிழக்கே போகும் ரயிலுக்கு பிறகு நீங்கள் இந்தியில் போய் படம் ஓடலை. புதிய வார்ப்பு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் பாரதி ராஜாவோட அசிஸ்டண்டான பாக்யராஜ், நல்ல ஹிட்டு படம். அடுத்து பாக்யராஜை வச்சு மனோஜ்கிரி சொந்த படம் எடுக்கிறார். அந்த படம் பெரிய அளவில் போகுமானா போகலை. இதுக்கு பிறகு செல்வராஜ் தான் கதை வசன கர்த்தா. அவர் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரான சங்கரையாவுடைய சொந்த தம்பி. இப்படி திரைப்படத்துக்குள் கம்யூனிசத்தை, பொது உடைமை தத்துவத்தை புகுத்தியவர் பாரதி ராஜா. அதுக்கு பிறகு நீங்கள் நிழல்கள் படம் வந்து வைரமுத்து அறிமுகம். வைரமுத்துவுக்கு வெற்றிய படம், பாரதி ராஜாவுக்கு தோல்வி படம். அடுத்து நீங்கள் அலைகள் ஓய்வதில்லை பெரிய ஹிட்டுக்கு பின்னாடி டிக் டிக் டிக்னு ஒரு படம் எடுக்கிறார். அடுத்து காதல் ஓவியம், மண்வாசனையில் பாண்டியன் அறிமுகம். பாண்டியனிடம் உதவியாளர் வந்தவர் தான் இன்றைக்கி ரெட் ஜெயின்ட் செண்பகமூர்த்தி, மதுரையிலேருந்து வந்தவர். இன்றைக்கி அவர் இல்லாமல் திரைப்பட உலகமே இல்லை. செண்பகமூர்த்தி தான் இன்றைக்கி ஆளினால். ஆமாம், கல்லுக்குள் ஈரன்னு கதாநாயகன் நடிக்கிற அருணான்னு ஒரு நடிகையோட கதாநாயகன் வேஷத்துக்கு பாரதி ராஜா லாய்க்கு இல்லை. அதுக்கு பிறகு தாவணி கனவு, சிவாஜி கெஸ்ட் ரோலு. நான் நடிகனாகணும் தான் வந்தேன், அடிக்கடி பாரதி ராஜா சொல்லுகிற வசனம். இந்த வசனத்தில் கல்லுக்குள் ஈரத்தோடு நடிகர் ஆகிற அந்த ஆசை முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். புதுமை பெண் ஒரு படம், ஜெயலலிதாவை ஹீரோயினியாக போட்டு எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கதையெல்லாம் கேட்ட ஜெயலலிதா அந்த படத்துக்கு ஒத்துக்கலை. அதுக்கு பிறகு அந்த படம் ரேவதியை வச்சு எடுக்கிறாங்க, அது ஒரு நல்ல ஹிட்டு. கைதியின் டைரின்னு ஒரு படம். முதல் மரியாதை, சிவாஜி என்பவர் நடிப்புலக சக்கரவர்த்தி, நடிப்புக்கான பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தவர் பாரதி ராஜா. அதான் முதல் மரியாதை. திரைப்பட உலகம் நடிப்பு பல்கலைக்கழகமான சிவாஜி, அப்பா நீ சொல்கிறத கேட்குறேன்ப்பா, நான் எதுவும் சொல்லலை, நான் எந்த ஆக்ஷனும் கொடுக்கல, எதை சொல்லுகிறாயோ அதை செய்கிறேன், அமைதியாக இருந்த படம் தான் முதல் மரியாதை. பல பேருக்கு திரைப்பட உலகத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கார். நீங்கள் ராதிகா, ரஞ்சிதா, ரேவதி, ராதா, இப்போ பல பேரை கதாநாயகிகளை தமிழ் திரைப்பட உலகத்துக்கு கொடுத்தவர். ஒரு தமிழச்சியை கூட கதாநாயகியாக்கலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு மேலே இருக்கு. என் இனிய தமிழ் மக்களே, இப்படி சொல்லுகிற இந்த போலி போராளி பாரதி ராஜா ஒரு தமிழச்சியை கூட இந்த பட்டியலே இல்லையே. நீங்கள் ராதாவை ஹீரோயினி ஆக்கிறதுக்கு அலைகள் ஓய்வதில் படத்தில் அம்பிகா, அது மலையாள மூஞ்சி, அவங்க அக்கா சந்திரிகா மலையாள மூஞ்சி, மல்லிகா எல்லாம். ராதாவை பார்க்குறதுக்கு 9வது படிக்கிற பிள்ளையை பார்க்குறதுக்கு எங்கே போகிறாரு? திருவனந்தபுரம் போகிறார். தமிழ்நாட்டில் தமிழச்சிகளே தமிழ் நடிகளே இல்லையா? அப்போ இயக்குனர் இமயம், என் இணைய தமிழ் மக்களை, இதெல்லாம் சும்மா போலி வசனமா? ஏன் தமிழச்சிகள் அழகே இல்லையா? கொங்கு மண்ணில் இல்லாத அழகா? கோவை மண்ணில் இல்லாத அழகா? ஏன் கொங்கு மண் கோவை மண்ணில் இருக்கக்கூடிய தமிழச்சிகளை ஏன் இவர் நடிகையாக அறிமுகப்படுத்தலை? ரஞ்சிதா, ராதிகா, ரேவதி, ரேகா, இப்படி தான் 6 சீரியல். தமிழச்சி கலை என்பது தமிழர்களுக்கு சொந்தமானது. படம் பார்க்குறவ தமிழச்சி. ஆனால் இவருக்கு போலி போராளியாக வேஷம் கட்டுவதில் தான் பாரதி ராஜாவுடைய உண்மையான முகம்.
இன்றைக்கு கிழிந்து தொங்குது. இவங்க அப்பா பேர் பெரிய மாயன், அம்மா பேர் மீனாட்சி அம்மாள் என்ற கருத்தம்மா. அதான் கருத்தம்மா படம். அம்மா பேரே இந்த படத்துக்கு வைக்கிறார், கருத்தம்மா படம். அப்போ இந்த ரேவதி, ராதா, ரஞ்சிதா, ராதிகா, ரேகா, ரதி, கஜோலா, அகர்வால், பிரியாமணி, இந்த பட்டியலில் ஏன் ஒரு தமிழச்சியோடு இல்லை? இது பாரதி ராஜாவை நோக்கி தமிழ் கூறும் நல்லுலகம் வைக்கிற குற்றச்சாட்டு. இவர் அறிமுகப்படுத்த நடிகர்கள் பாக்யராஜ், கார்த்தி, தியாகராஜன், நெப்போலியன், பாண்டியன், ராஜா, பெரியார்தாசன், சுதாகர், இப்படி பல பேரை. அதே போல் டைரக்டர்கள் குமரேசன், குமரவேல், மனோபாலா, சித்ரா லட்சுமணன், பாக்யராஜ், மணிவண்ணன், பொன்வண்ணன், இப்படி இயக்குநர்களை உருவாக்கினார். இது அல்லாமல் இவரை பொறுத்த வரைக்கும் ராமன் அப்துல்லான்னு ஒரு படம் பாலு மகேந்திரா எடுக்கிறார். பாலு மகேந்திராவுக்கு இவருக்கு முரண்பாடு வருது. பாலு மகேந்திரா பெப்சி அமைப்பில் சாராத சில நபர்களை வேலைக்கு வைச்சார் என்பதற்காக பாரதி ராஜா பெப்சியே உடைக்கிறார். பெப்சியை உடைச்சிட்டு படைப்பாளிகள் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கம்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அத்தனை பேர் வந்து இதில் இணைந்து சென்னையில் பணியாற்றுவது. ஆனால் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம், தொழில்நுட்ப கலைஞர்கள் ஆந்திரா போனால் ஆந்திராவில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் வேலை பார்ப்பான். இங்கிருந்து போனவர்கள் வேடிக்கை பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கணும். கேரளா போனால் மலையாள அம்மா அமைப்பில் இருப்பவர்கள வேலை பார்ப்பான். தென்னிந்திய தொழில்நுட்ப கலைகள் அங்கே வேலை பார்க்க முடியாது. கன்னடத்துலேயும் அதே மாதிரி. அப்போது தமிழ் திரைப்பட படைப்பாளிகள் சங்கம் அமைப்பை உருவாக்கியவர், முயற்சி செய்தவர் பாரதி ராஜா. ஆனால் உருவாகவே இல்லை. ஒரு முயற்சியை முழுமையாக முடிக்க தெரியாதவர் நம்ம பாரதி ராஜா. ஈழப்பிரச்சனை எடுத்தால் ஈழப்பிரச்சனை முற்றுகிற பொழுது அமைதியாயிட்டார், மௌன விரதம் இருக்கிறார். அரசு தரப்பால் மிரட்டப்பட்ட பிறகு நீங்கள் அப்படியே பயந்துட்டு பின்வாங்கிட்டார். ஈழப்பிரச்சனை, காவிரி பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை முன்னால் போவார். ஆனால் அரசு, காவல்துறை, அரசு, நீங்கள் கருணாநிதி, ஜெயலலிதா மிரட்டினா அப்படியே பேக் அடிச்சிருவார். இந்த போலி போராளி ஈசிஆர் பங்களாவில் தான் அவருடைய எல்லா விளையாட்டுகளும் ஈசிஆர் பங்களாவில் தான் நடக்குது. இதுதான் அவருடைய உண்மையான முகம். ரெண்டாவது, இந்த ஃபஸ்ட்டு காப்பி சிஸ்டம் வந்த பிறகு திரைப்பட உலகத்தில் மிகப்பெரிய முறைகேடு நடக்குது. பாலா விக்ரம் பையனை ஃபஸ்ட் காப்பிக்கு கோடிக்கணக்காக பணம் வாங்கிட்டு அந்த விக்ரமுடைய மகனுக்கு சரியான கதாபாத்திரத்தை கொடுக்கவில்லை. ஏன்னா ப்ரொடியூசரே பணம் செலவு பண்ணால் என்ன ஆகும்? படம் சரியாக வரலைன்னா படத்தை நிறுத்திடுவார். ஏன்னா முழு படத்தை கொடுத்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி சிஸ்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதி ராஜா. சேரன், அமீர் ரெண்டு பேருக்கும் பாரதி ராஜாவுக்கும் ஒரு முட்டல் மோதல் வருது. ஏன்னா வளர்த்த பிள்ளைங்க என்ன 2 கோஷ்டி ஆகி திரைப்படத்துறையில் பாரதி ராஜாவுடைய கட்டுப்பாட்டிலிருந்து சேரன், அமீர் போன்றவர்கள்லாம் நீங்கள் வெளியேறுறாங்க. இலங்கை தமிழர் போராட்டத்தில் அத்தனை பேரையும் அரவணைத்து சென்றவர் ஒரு காலகட்டத்தில் எந்த நடவடிக்கை இல்லாமல் அமைதியாக போயிடுறாரு. 2017 சீமா, பாரதி ராஜா, அமீர், வெற்றிமாற, கௌதம, சங்கர் பச்சான் அனைவரையும் எது போராடுறாரு. போராட்டத்தினுடைய முடிவில் போராட்டம் பிசு போகுது. நீங்கள் தமிழ் ஒரு கொடி வேணும், தமிழருக்கு ஒரு கொடி வேணும்னு இவர்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. கன்னடர்களுக்கு கொடி இருப்பதை போல் தமிழர்களுக்கு என்ற ஒரு கொடி வேணும்னு. இன்றைக்கி அந்த கொடி அறிமுகமாச்சா? எத்தனை படம் எடுக்கிறீங்க? சீமா எத்தனை கட்சி ஆரம்பிச்சிருக்காரு? வெற்றிமாற எத்தனை படம் ஹிட் பண்ண கொடுக்குறாரு? ஏன் இவர்களால் ஒரு முயற்சி செய்ய முடியல? எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு பாரதி ராஜா ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் முடிவு பண்ணுறாரு.
இளையராஜா, வைரமுத்து, ரஜினி, கமல் அத்தனை பேரும் சேர்த்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணி ஆட்சிக்கு வந்தாலும் அதிகாரத்துக்கு வந்தாலாம் விஜய் முயற்சி பண்ணுறது போல். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த நடிகர்கள்லாம் ஒத்துழைக்க மறுக்கிறார்கள். யார் முதலமைச்சர்? ரஜினியா, கமலா, வைரமுத்தனா, பாரதி ராஜாவா? யாரை முதலமைச்சராக முன்னிறுத்தி செய்வது? இந்த சினிமா கும்பல் இப்படி தான், கட்டுச்சோத்தில் பெருச்சாளி வச்சு கட்டின மாதிரி. இவர்களால் அடுத்த கட்டம் நகரவே முடியல. மணிவண்ணனை போன்றவர்களால் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தவே முடியல. அதனால் அந்த முயற்சி விட்டு இளையராஜா உட்பட அத்தனை பேரையும் சேர்த்து தான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சி போச்சு. பாலா வந்து ஒரு படம் எடுக்கிறார், குற்ற பரம்பரை கதையை வச்சு. அது நான் தான் அந்த கதைக்கு சொந்தக்காரன் பாரதி ராஜா சொல்கிறார். பாரதி ராஜாவுக்கும் பாலாவுக்கும் குரு சிஷ்ய சண்டை ஒரு காலகட்டத்தில் எதிரெதிர் சண்டையாக மாறுது. பாரதி ராஜாவுடைய திரைப்பட உலக வாழ்க்கை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மரியாதை குறைவாக அவருடைய தகுதி பறிக்கப்படுகிறது. அமீருக்கு இவருக்கு சண்டை, அன்னக்குடியும் கொடி வீரனுங்கிற படத்தில் நீங்கள் முரண்பாடு பெருசாகுது. 96 ஒரு படம், பாரதி ராஜா உதவியாளர் கதை, அதாவது பிரேம் கதையை திருடி படம் எடுத்துட்டாங்கன்னு ஒரு சண்டை. அதுலேயும் பாரதி ராஜா தான் அதில் தலையிடுறாரு. அதாவது இளம் தலைமுறை திரைப்பட நடிகர், தயாரிப்பாளர், டைரக்டர்களோட இவரால் ஒத்து போக முடியவில்லை. அதனால் இவர் சத்யஜித் ரே, பாலச்சந்தர் போன்ற மிகப்பெரிய, ஸ்ரீதரை போன்ற மிகப்பெரிய இயக்குநர்கள் எல்லாம் இன்றும் போற்றப்படுகிறார்கள். ஆனால் இவரை எல்லாம் மறந்துட்டான். ஏன்? இளைய தலைமுறையோடு இணைந்து போவதில்லை, சுயநலம் தான் ஜாஸ்தி. இப்போ அதே போல் நீங்கள் சீனு ராமசாமி, பாரதி ராஜா சண்டை. ஏன்னா அவர் ஒரு பொண்ணை கதாநாயகி ஆக்கலான்னு தயார் பண்ணுறாரு. அதை பாரதி ராஜா ஈஸியார் காட்டேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாருன்னு ஒரு புகார். சீனு ராமசாமி குழந்தை ஊட்டி இருக்குது, பாரதி ராஜா குழந்தை ஊட்டி பொண்டாட்டி பிள்ளை இருக்குது. 2 பேருக்கும் அந்த பெண்ணால் சண்டை. அப்போ பாரதி ராஜா கதை இப்படி தான் இருக்குது. அதாவது எஸ்சி சந்திரசேகர் ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய மகன் விஜய இவனை எப்படியாவது ஒரு பெரிய ஹீரோ ஆகுங்க, உங்கள் கைப்பட்டால் அவன் எங்கேயோ போயிடுவான், இப்படி எஸ்ஏசி பாரதி ராஜாட்ட கொண்டு கொடுக்குறாரு. ஆனால் கடைசி வரை விஜய் வச்சு படம் எடுக்கவே இல்லை. யார்? பாரதி ராஜா. ஏன்? இவனை பார்த்தா ஹீரோ மாதிரி தெரியல, ஹீரோவுக்கான கட்டுடல் இல்லை, ஹீரோவுக்கான கம்பீரம் இல்லை. இதுதான் பாரதி ராஜா விஜய திரைப்படத்துறையில் அறிமுகப்படுத்தாததுக்கு காரணம். இப்போ இவன் இவ்வளோ பெரிய நடிகனாவான்னு நான் எதிர்பார்க்கல, தெரிந்திருந்தால் நானே அறிமுகப்படுத்தியிருப்பேன்னு இப்போ வருத்தப்படுறாரு. 2வது இவருக்கு இப்போ ரெட்டை கருத்து இருக்கு. ஒரு கருத்து இருக்காது. கமலஹாசனை போல ஒரு கருத்து சொல்லுவார், அரசாங்கம் உள்ளே வந்துடும் பயந்து அதை பின் வாங்கிடுவார். இதே கதை தான் பாரதி ராஜா கதையும். கருத்தை ஆணித்தனமாக சொல்லுவார், ஏன் இனிய தமிழ் மக்களேன்னு. அப்போ அரசு உள்ளே வந்துன்னா அப்படியே ஆஃப் ஆயிடுவார். கமலஹாசன் இதே கதை தான், ரஜினிகாந்த் இதே கதை தான். அந்த தெம்பும் திராணியும் இல்லாதவர்கள் தான் திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள். ஒரு கருத்தோடு கடைசி வரை பயணிப்பது இவர்களுக்கு பழக்கமே இல்லை. பின்வாங்குவது, இல்லைன்னா காம்ப்ரமைஸ் ஆகுது, இல்லை அஞ்சி நடுங்கி விட்டுட்டு போகிறது. இவர் மேலே பெரிய புகார் என்னன்னா, மணிவண்ணனுடைய மரணத்துக்கு போகவே இல்லை. மணிவண்ணன் இவரை அப்பா அப்பா அப்பான்னு வாய்க்கு 10 தடவை கூப்பிடுவார். இவருடைய சிஷியனுக்கு கூட அப்படி தான். சீமானாகட்டும், பாலாவாகட்டும், அமீர் ஆகட்டும், எல்லாருமே இந்த பாரதி ராஜாவோடு இணக்கமாக இல்லை. ஏன்? பாரதி ராஜா அவர்களோடு இணக்கமாக இல்லை. அவர்களை நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது இல்லை. அவர்களை இனிய தமிழ் மக்களை இந்த உறவு வாய்க்கு மட்டும்தான், இனிமையாக நடந்து கொள்வதில்லை. அப்போது இவரை பொறுத்த வரைக்கும் இவர் இயக்குனர் இமயமாக இருக்கலாம், ஆனால் ஈழப் பிரச்சனையாகட்டும், காவிரி பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, அத்தனை வரைக்கும் முன்னெடுப்பார், பாதியிலே விட்டுட்டு போயிடுவார். இதுதான் இவர் மீது உள்ள பெரிய குற்றச்சாட்டு.
திமுகவுக்கு நெருக்கம், எம்ஜிஆருக்கு நெருக்கம், ஜெயலலிதாவுக்கு நெருக்கம், இப்படி அத்தனை பேருக்கு நெருக்கம். ஆனால் இவருடைய மகனை ஒரு மிகப்பெரிய நடிப்பு உலகத்துக்கு கொண்டு வர முடியல. எஸ்ஏசி கொண்டு வந்துட்டார், தியாகராஜன் கொண்டு வந்துட்டார். இப்படி பல இயக்குநர்கள் தங்களுடைய மகனை பெரிய அளவில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இவருடைய மகனை மனோஜ் அவரை ஒரு பெரிய திரைப்பட நடிகனாக, திரைப்பட இயக்குனராக, திரைப்படத்துறையில் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு பட தயாரிப்பாளராக, ராமநாராயணன் கூட ஒரு மகனை முரளி ராமநாராயணன் ஒரு பெரிய பட தயாரிப்பாளராக மாற்றி வச்சிருந்தார். ஆனால் பாரதி ராஜாவால், இந்த போலி போராளியால் தன்னுடைய மகனையும் தக்க வைக்க முடியல, இவரையும் தக்க வைக்க முடியல. இவர் தான் சென்னைக்கு கூட்டிகிட்டு வராரு. இளையராஜா அண்ட் பிரதர்ஸ் இல்லை, இவர்கள் பூரா இசையில் உச்சம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் காலத்தில் இருக்காங்க. கங்கையம்மன் போயிட்டான்னா கங்கையம்மனுடைய மகன் வந்துட்டார், டைரக்டராக வந்துட்டார். ஆனால் கடந்த கால கதைகளை அசை போட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய மகனும் திரைப்படத்துறையில் பெரிய அளவில் பிரகாசிக்க முடியாமல் போனது மிகப்பெரிய வருத்தம் தான் பாரதி ராஜாவுக்கு. இன்னைக்கு எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க பிகின் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.